ஹாய் மக்களே, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 ஆர் குரூப் 1 எக்ஸாம்ஸில் வரக்கூடிய குரூப் 4 ஆர் குரூப் 2 ஆர் குரூப் 1 எக்ஸாம்ஸில் பாலிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் எங்கெல்லாம் படிக்கணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி அதுக்கு நம்ம ரெடி ஆக போகிறோம் அப்படிங்கிறத இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாலிட்டி வேர் டு ஸ்டடி ஃபார் குரூப் 2 குரூப் 4 அண்ட் குரூப் 1க்கும் மோஸ்ட் ப்ராப்ளி இதே சிலபஸ் தான், ஆனால் கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு இந்த குரூப் 4க்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஆர் சிலபஸ்க்குள்ளே ஆர் வேர் டு ஸ்டடிக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டியது, இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி நடத்தின இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 2016 நடத்தியிருக்காங்க, 2018 நடத்தியிருக்காங்க, 19, 22, 2021 ஒரு மாடல் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க டிஎன்பிஎஸ்சி. சரியா, ஒரு மாடல் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க 2021, 22 எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி. ஏன்னா சிலபஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு 2022 எக்ஸாமில். ஸோ அதனால் ஒரு மாடல் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து வெளியிட்டாங்க. அதுலேயும் நமக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இதில் ப்ளஸ் ஆர் -1 இருக்கலாம், இது கட்டாயம். இது அப்படியே தான் 9 கேள்வி 11 கேள்வின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது பாலிட்டியாக இருந்திருக்கும். எக்கனாமிக்ஸ் பார்க்குறவங்க எக்கனாமிக்ஸ் ஸ்டாஃப் வந்து அது எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை ஜாகிரஃபி கொஸ்டின் சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் நடத்தக்கூடிய அந்த டாபிக்குள்ளே வரனால அந்த கொஸ்டின்ஸை நான் எடுத்திருக்கேன். ஸோ 2016 9 கேள்வி கேட்டிருக்காங்க. ஏறக்குறைய கட் ஆஃப் 181க்கு மேலே இருந்துச்சு. அதனால தான் இந்த வருஷம் வந்து ஹைகோர்ட் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்ன 190லாம் எடுக்க விட்றீங்க, 194 கேள்வி ஃபஸ்ட் மார்க் எடுக்க விட்டீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னால் அவர் கொஸ்டினோட தரம் எப்படி இருக்குன்னு சில கேள்விகள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கட் ஆஃப் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிது. ஸோ 2018 11 கேள்விகள் கேட்டாங்க இந்தியன் பாலிட்டியிலேருந்து. ஸோ 167 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேஸ் மினிமம் 167 ப்ளஸ் உங்களுக்கு வேலை கிடச்சிது. 2019 18 கேள்வி வந்துச்சு, 172க்கு மேலே போட்டவங்களுக்கு வேலை கிடச்சிது. 2022 கடைசியாக நடந்த எக்ஸாமில் 13லேருந்து 14 கேள்விகள் கேட்டாங்க. நமக்கே தெரியும் 168ங்கிறதே ஒரு கம்மி தான். 170 அப்படிங்கிறது நமக்கு டார்கெட்டாக வச்சுருக்கணும் 2022. ஸோ இப்போ மேஜராக நீங்கள் லாங்குவேஜ் ஒரு 100, மேக்ஸ் ஒரு 25, அதை தாண்டி நீங்கள் அடுத்து படிக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் டாப்பிக்கில் ஸோ யூனிட் 8 வருது சார் அப்படின்னா யூனிட் 8ல் ஒரு 40 to 50% கொஸ்டின் தமிழ்லேருந்து எடுத்துருவாங்க. அப்போ மீதி 8 கேள்வியோ 9 கேள்வியோ தான் யூனிட் 8 ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுக்க போகிறாங்க. அது நார்மல் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தான். ஸோ ஈஸியாகவும் படிச்சிடலாம். ஸோ அப்போ யூனிட் 8 பாலிட்டி ஒரு பேரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு 25லேருந்து 28 கேள்வி நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, தமிழில் 90+ கொஸ்டின்ஸ் போட்டவங்க ஒரு 1 லட்சம் பேர் இருக்கிறாங்க வெளியில். இப்போ ஒரு 1 லட்சம் பேர் ஆட் ஆவாங்க 90+ கொஸ்டின் போடுவாங்க. அப்போ 2 லட்சம் பேர் தமிழில் 90க்கு மேலே போடக்கூடிய ஸ்டாண்டர்டில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, தமிழை தாண்டி இந்த ஜிஎஸ் மேக்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ண போகிறீங்க, இதுதான் உங்களோட ரிசல்ட் அப்படிங்கிறத அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஜிஎஸ் என்ன மேக்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ஸ்கோர் பண்ண போகிறீங்க. சரி, இதில் சிலபஸ் பார்த்தீங்கன்னா இது குரூப் 2ஓட சிலபஸ், இது குரூப் 4ஓட சிலபஸ், ரெண்டுமே ஒன்று தான், சிலபஸ் மாறல. ஸோ என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 6 சாப்டராக கொடுத்துருக்குறாங்க. ஒன்று இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ப்ரீஆம்பிள் முகவுரை, சிறப்பியல்புகள் என்ன, யூனியன் ஸ்டேட் அண்டு யூனியன் டெரிட்டரிஸ் மத்திய மாநில அரசு ஒன்றிய அரசாங்கத்தோட எல்லைகள் அல்லது மாநிலத்தோட எல்லைகள், ஒரு ஸ்டேட்டோட எல்லைகள், ஒரு யூனியன் பிரதேசத்தோட எல்லைகள், அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். சரியா, அது பார்ட் 1 கீழே நமக்கு வந்துருக்கு, இது பார்ட் 1ல் இருக்கும். சரியா, சரி. அடுத்து சிட்டிசன்ஷிப் குடியுரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள், டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள்னு சொல்லுவோம், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் மத்திய அரசாங்கம், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மாநில அரசாங்கம், சட்டமன்றங்கள், உள்ளாட்சித்துறை அமைப்புகள் குறிப்பாக பஞ்சாயத்து ராஜ், மத்திய மாநில அரசோட உறவுகள், கூட்டாட்சியோட தன்மை அதோட ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவோம், எலெக்ஷன்ஸ், ஜுடிஷியரி இன் இந்தியா, ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி, கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப். இதுதான் பெரிய அளவில் நமக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி இதில் வந்து புக்கில் கிடையாது, சில டாபிக்ஸு நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். சரியா, இதுதான் நம்மளோட சிலபஸ். எனக்குரிய ஒரு 6 சாப்டர்ஸாக வச்சுருக்கிறாங்க. ரொம்ப ஈஸி, 100% பாலிட்டியில் உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஏன்னா நான் ஒரு 6-7 வருஷம் இந்த பாலிட்டி கிளாஸ் டீச் பண்ணுறதுனால பாலிட்டியில் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், 100% ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா, சரி. இது குரூப் 4ஓட சிலபஸ், அதே தான், பெருசாக வேறு எதுவும் இருக்காது. சரி, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இதில் நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்னா 6வது சிவிக்ஸில் டேர்ம் 1ல் யூனிட் 2ல் படிக்கணும். அச்சீவிங் ஈக்குவாலிட்டி, சமத்துவத்தை பெறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. 6வது சிவிக்ஸு டேர்ம் 2ல் யூனிட் 2ல் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு படிக்கணும். அதுக்கப்புறம்
10th சிவிக்ஸில் யூனியன் 1 இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு பாடம் இருக்கும். 12th சிவிக்ஸில் யூனியன் 1 இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு பாடம் இருக்கும். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த லெசனுக்கு படிக்கக்கூடியது. 6வதுல ஒரு 2 லெசனு, 10வதுல ஒரு லெசனு, 12வதுல ஒரு லெசன். அதே மாதிரி ப்ரியாம்பிள், சேலியன் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா 10th சிவிக்ஸில் யூனிட் 1ல் இந்தியன் கான்ஸ்டியூஷன், 12th சிவிக்ஸ் யூனிட் 1ல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதாவது 10வது சிவிக்ஸோட இந்திய அரசியலமைப்பும் ஃபஸ்ட்டு லெசன். 12வது சிவிக்ஸ் 12வது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அமைப்பு அல்லது அரசியல் அறிவியல் அப்படிங்கிற புத்தகத்தோட ஃபஸ்ட்டு லெசன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத படிக்கணும். இதன் அடுத்து யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 12th சிவிக்ஸ் அதாவது 12வது பாலிட்டி புக்கில் யூனிட் 7ல் சேலஞ்சஸ் ஆஃப் நேஷ்னல் பில்டிங் அதாவது தேசிய கட்டமைப்பில் உள்ள சவால்கள்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா தேசிய கட்டமைப்பில் உள்ள சவால்கள்னு சொல்கிறோம். தேசிய கட்டமைப்பில் உள்ள சவால்கள், தேசிய கட்டமைப்பில் உள்ள சவால்கள்னு சொல்லுவோம். இது ஒரு டாபிக் இருக்கும். எப்படி பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி எஸ்கேஆர் கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்க, ஜேவிபி கமிஷன் எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, ஃபைசல் அலி கமிஷன் எப்படிலாம் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தென் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா 8வது ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் யூனிட் 2 சிட்டிசன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் குடிமக்கள் மற்றும் குடியுரிமை அப்படிங்கிறத பற்றி பேசும். இந்த லெசனை நீங்கள் படிக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கண்டிப்பாக ஒரு கேள்வி டிஎன்பிஎஸ்சிலேருந்து எடுத்துருவாங்க. சரி, அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, டிபிஎஸ்பி இதெல்லாம் எங்கே படிக்கணும் அப்படின்னா 7th சிவிக்ஸ் 7வதோட சிவிக்ஸ் டாப்பிக்கில் டேர்ம் 1ல் ஈக்குவாலிட்டி சமத்துவம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் இந்த அடிப்படை உரிமைகள் எப்படி ஈக்குவலாக இருக்குங்கிறத பேசுகிறாங்க. தென் 8th சிவிக்ஸோட டேர்ம் 1ல் யூனிட் 1ல் அண்டர்ஸ்டாண்டிங் செக்குலரிசம் அதாவது சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்க, இதில் கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும். இந்த லெசனில் கேள்வி இல்லாத டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரே கிடையாது. லாஸ்ட் குரூப் 4ல் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஈக்குவாலிட்டியிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, கட்டாயம் கேட்டிருப்பான் லாஸ்ட் குரூப் 4ல். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் செக்குலரிசம் ஒரு கேள்வி கேட்டிருப்பான். அடுத்து 9th சிவிக்ஸு யூனிட் 3 ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யூஎன்ஓ ஏன்னா அந்த இடத்துல அடிப்படை உரிமையை பற்றி சில விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. 9th சிவிக்ஸ் யூனிட் 3 ஹியூமன் ரைட்ஸ். தென் 10th சிவிக்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் எடுத்துட்டிங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்புன்னு இருக்கும். அதில் இது ஹெட்டிங் போட்டே கொடுத்துருப்பாங்க. இதை தவிர நீங்கள் லட்சுமிகாந்த் புக்கில் சில டேட்டாவை ரெஃபர் பண்ணணும். ஏன்னா இங்கே வெறும் ஆர்டிக்கல் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் கேஸாக இருக்கலாம், சம் ஆக்டாக இருக்கலாம், சில சட்டங்களாக இருக்கலாம். இது எல்லாமே லட்சுமிகாந்தில் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஒரு தடவை படிச்சுக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் யூனியன் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10th புக்கில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. 12th புக்கில் யூனிட் 3 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. யூனிட் 2 லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. இந்த 3 சேர்த்தா உங்களுக்கு யூனியன் கவர்மெண்ட்டு கன்ஃபார்ம் ஆகுது. 10வதுல ஒரு லெசனு, 12வதுல 3 2. ஏன் சார் 2 3 இல்லை? ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் வந்து 3வது லெசனில் தான் இருக்கும். அதாவது செயலாட்சி குழுக்கள்னு சொல்லுவோம். அதாவது இந்தியாவோட பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர்ஸ்கள், தென் அட்டார்னி ஜெனரல் இவங்களாம் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து அதே மாதிரி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா 8th சிவிக்ஸ் 8வது சிவிக்ஸில் டேர்ம் 1ல் யூனிட் 1ல் எவ்வாறு மாநில அரசு செயல்படுகிறது அப்படின்னு ஒரு டாபிக். 10வது சிவிக்ஸ் யூனிட் 3ல் மாநில அரசாங்கம். 12வது பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு யூனிட் 3ல் எக்ஸிக்யூட்டிவ். 12வது பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு யூனிட் 2ல் லெஜிஸ்லேட்டிவ். சரியா? இது படித்தோம் அப்படின்னா நம்ம என்ன கவர் ஆகுது, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கவர் ஆகுது. கிளியர் ஆகிடுச்சா? பாருங்கள் எந்த புக்கில் எந்த லெசன் இருக்குது அப்படின்னு. அடுத்து லோக்கல் கவர்மெண்ட்டு பஞ்சாயத்து ராஜ். 6வதுல யூனிட் 2ல் டேர்ம் 3ல் லோக்கல் பாடிஸ் ரூரல் அண்ட் அர்பன் கவர்மெண்ட்டுன்னு இருக்குது. அதே மாதிரி 2வது 9வது சிவிக்ஸ் புக்கில் யூனிட் 5ல் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னே கொடுத்துருக்குறாங்க. 11th சிவிக்ஸில் யூனிட் 12ல் லோக்கல் கவர்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? அடுத்து ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், தென் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எங்கே இருக்குது? 9th சிவிக்ஸில் யூனிட் 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அரசாங்கத்தின் வகைகள். 10th சிவிக்ஸில் யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன். 12th சிவிக்ஸில் யூனிட் 5 ஃபெடரலிசம் இன் இந்தியா. 12th சிவிக்ஸில் யூனிட் 6 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவின் நிர்வாக அமைப்புகள், இந்தியாவின் கூட்டாட்சி தன்மைகள், அரசாங்கத்தோட வகைகள், இந்திய அரசியலமைப்பு. இதுதான் தமிழ் அர்த்தம் இதுக்கு. ஓகேவா?
பாருங்கள் ஒவ்வொரு லெசனும் ஸ்கூல் புக்கில் நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு எடுத்துக்காட்டு. தென் எலெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 6வதுல டேர்ம் 3 யூனிட் 1 டெமோக்ரஸி மக்களாட்சின்னு ஒரு டாபிக் இருக்குது. 7வதுல டேர்ம் 1ல் யூனிட் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அரசியல் கட்சிகள்னு ஒரு டாபிக் இருக்குது. 9வதுல யூனிட் 1 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி அரசாங்கம் அமைதல் மற்றும் குடியாட்சி மக்களாட்சின்னு சொல்கிறோம். 9வது புக்கில் யூனிட் 2ல் எலெக்ஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ப்ரெஷர் குரூப்ஸ் அழுத்த குழுக்கள்னு சொல்லுவோம். 11வது புக்கில் யூனிட் 11 எலெக்ஷன் அண்ட் ரெப்ரசன்டேஷன் சொல்கிறாங்க. இந்த ஒரு 5 லெசன் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லா குரூப் 2லையும் குரூப் 4லையும் 2 கேள்வி எலெக்ஷன்லேருந்து மட்டும் கேட்பாங்க. குறிப்பாக அதோட ரீஃபார்ம்ஸு தென் அதோட ஆக்ட் தென் அதோட ஆக்ட்ங்கிறது கேட்க போகிறாங்க. சரியா? இதான் எலெக்ஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. தென் ஜுடிஷியரி இன் இந்தியா ரூல்ஸ் ஆஃப் லா 8வது புக்கில் டேர்ம் 1ல் ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. மாநில அரசாங்கம் அது கீழே கூடிய உயர்நீதிமன்றங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. 8வது புக்கு டேர்ம் 3 யூனிட் 2ல் த ஜுடிஷியரி அப்படின்னு ஒரு டாபிக். அடுத்து 10வது புக்கு யூனிட் 2ல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கும். 10வது புக்கு யூனிட் 3ல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஹை கோர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. 12th புக்கில் யூனிட் 4ல் ஜுடிஷியரி அப்படின்னு ஒரு டாப்பிக்கே கொடுத்துருக்குறாங்க. தென் ரூல்ஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது நீங்கள் 7th புக்கில் ஈக்குவாலிட்டியை படிக்கணும்னு அர்த்தம். இதை தாண்டி ரேஸ் மெட்டீரியல் நம்ம கொடுப்போம் ரூல்ஸ் ஆஃப் லா அப்படின்னா. ஏன்னா இது 10வது ரேஸோட மெட்டீரியல். ஏன்னா நீங்கள் லட்சுமிகாந்தில் 17.5 ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிளியர் ஆகிடுச்சா? பாருங்கள் ஒவ்வொரு லெசன் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். தென் கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப் 8th டேர்ம் 2ல் யூனிட் 2ல் ஹியூமன் ரைட்ஸ் அண்டு யூஎன்ஓ அப்படிங்கிற டாபிக் கீழே வருது. ஆன்டி கரப்ஷன் 9th ஃபுல் புக்கு யூனிட் 3ல் ஹியூமன் ரைட்ஸ் கீழே வருது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபார்ம் பாருங்கன்னா 12th புக்கில் இருக்குது. 12வது புக்கில் இருக்குது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அதில் பாருங்கள் கன்சியூமர்னால் என்ன, அவங்களோட அதிகாரம் என்ன, நீங்கள் 1 கோடிக்கு மேலே எங்கே கேஸ் போடணும், 1 கோடி வரைக்கும் எங்கே கேஸ் போட போகிறோம், 10 லட்ச ரூபா வரைக்கும் எங்கே கேஸ் போட போகிறோம், இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது அடுத்து லோக்பால் லோக் ஆயுக்தா ரேஸ் மெட்டீரியல், எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் ரேஸ் மெட்டீரியல். தென் ஹிஸ்ட்ரி ஸ்கூல் புக்கில் ஃபஸ்ட்டு உமன் யார் அப்படின்னு 8th ஸ்டாண்டர்டில் இருக்கும். தென் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரேஸ் மெட்டீரியல். சரியா? இதுதான் நீங்கள் பாலிட்டியை எங்கே படிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். சரி, இப்போ இந்த பாலிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டிக்கல் 1லேருந்து 51 வரைக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆர்டிக்கல் 1 to 15 வரைக்கும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். 1லேருந்து 51ங்கிற ஆர்டிக்கல் வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1. 2வது த மேக்கிங், அதாவது உருவாக்கம் அப்படிங்கிறது உங்கள் புக்கில் கிடையாது. த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் தான் இந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதிங்கிற கான்செப்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. டிசம்பர் 9 1946ங்கிற கான்செப்ட்லாம் த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே தான் வரும். இது நம்ம ஸ்கூல் புக்கில் டைரெக்டாக கிடையாது, அங்கங்கே சின்ன சின்ன பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் படிக்கும்போது அது கோர்வையாக படிக்க வேண்டியது வரும். தென் 3வது என்ன அப்படின்னா இந்த கமிட்டிஸ், அதாவது குழுக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 36 கமிட்டி இருக்குது ஸ்கூல் புக்கில். அல்லது இந்தியன் பாலிட்டி நீங்கள் படிக்கும்போது ஒரு 36 கமிட்டிஸ் வந்து படிப்பீங்க. இந்த 36 கமிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், எலெக்ஷன்ஸாக இருக்கலாம், லோக்கல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், யூனிட் 1 அல்லது பார்ட் 1ல் ஒரு ஸ்டேட் ஃபார்மேஷன் கமிட்டியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு கமிட்டிஸ், எனக்கு ஒரு 36 கமிட்டிஸ் இருக்குது. அதில் 2 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. இதை தவிர சட்டங்கள் 4வது ஆக்ட் அப்படின்னு இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது ஆக்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், குடும்ப வன்முறை சட்டம், விடோ ரீமேரேஜ் ஆக்ட், விதவைகள் மறுமண சட்டம், போஸ்கோ ஆக்ட், இந்த மாதிரி என்ன இருக்கும் சில சட்டங்கள் உங்கள் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு 4 டாப்பிக்கு நீங்கள் படித்தாவே ஒரு 5 கொஸ்டின் உங்களால் போட முடியும். இப்படி தான் நீங்கள் கான்ஸ்டிடியூஷனை அதில் 20% மெமரி பண்ணணும், 80% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மெமரி நீங்கள் 20% பண்ணால் போதும், 80% வரைக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. சரி, நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, அதாவது டியூஸ்டேலேருந்து டாப் 70+30 அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு போக போகிறேன். அதாவது உங்களோட ஜிஎஸ்சில் என்ன தான் நீங்கள் தமிழில்
100க்கு 90க்கு மேலே எடுத்தாலும் ஜிஎஸ்ஸில் நீங்கள் 80 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதில் இந்த ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய மேக்ஸை தவிர மீதி இருக்கக்கூடிய 75 டாப்பிக்கில் நம்ம வந்து 65 கொஸ்டின் வந்து டார்கெட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம படிக்க வேண்டியது 70 + 30 100 டாபிக்ஸ், 100 டாபிக். ஸோ 100 நாளில் 100 டாபிக் நம்ம படிக்க போகிறோம். வரக்கூடிய டியூஸ்டே வந்து அதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ரெகுலராக போகலை அப்படின்னா அப்போ பெரிய அளவில் பிளானரும் கிடையாது, உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டும் அப்போ இருந்திருக்காது. இப்போ பிளானர் வந்துருச்சு, ஒரு பயம் இருக்கும். டெய்லியும் ஒரு டாபிக். ரெண்டாவது ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஜிஎஸ்ஸை மட்டும்தான் உங்களுக்கு நான் நடத்த போகிறேன். எனக்கு தெரியாத எந்த சப்ஜெக்ட்டும் நான் யூடியூப்பில் கொண்டு வர போகிறதில்ல, தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ 70 + 30 ஜிஎஸ்ஸை ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். ஜிஎஸ்ஸில் 75, அதில் 65 கொஸ்டின்ஸு நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். மறந்துடாதீங்க. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலேருந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். செவ்வாய்க்கிழமை பிளானர் ரிலீஸ் பண்ணுறோம். புதன்கிழமையிலேருந்து இந்த கிளாஸஸ் வந்து நம்ம எடுத்து போகிறோம். டெய்லியும் சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டியது தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் தான். தமிழ் ப்ளஸ் மேக்ஸ். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நம்ம 100 கொஸ்டின் டார்கெட் பண்ணுவோம், ஒவ்வொரு டாப்பிக்லேயும். ஸோ அப்போ மொத்தமாக நம்ம 10,000 கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாக 10,000 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அதில் ஒரு 30 கொஸ்டின் சார் 35 கொஸ்டின் போதுன்னா கீழே பிடிஎஃப் வச்சிடலாம். ஒரு 100 பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே எனக்குரிய 10,000 கேள்விகள் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணிட முடியும். இதை வச்சு நம்மளால் 75க்கு 65 அப்படின்னு ஸ்கோர் பண்ண முடியும், இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ். நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 1 வருஷம் படிங்க, 2 வருஷம் படிங்க, 3 வருஷம் படிங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. கரண்ட் அஃபேர்ஸில் ஜூன் மாதம் வருதா, அப்போ நம்ம மார்ச்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்க போகிறோம். கடந்த 10 மாதத்தில் தமிழ்நாடு என்ன, கடந்த 10 மாதத்தில் இந்தியா என்ன, கடந்த 10 மாதத்தில் என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஒரு 10 மாதம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 7 கேள்வி 8 கேள்வி கேட்குறாங்களா, 5 கேள்வி நம்ம டார்கெட் பண்ணிவிட்டு ஓடுவோம். இதுதான் நம்மளோட பிளானு அடுத்து வரக்கூடிய நாட்களில். ஸோ பாலிட்டி ரொம்ப முக்கியம். நானே உங்களுக்கு நடத்திடுறேன். பாலிட்டியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஜாகிரஃபியாக இருக்கட்டும், ஐஎன்எம்மாக இருக்கட்டும், யூனிட் 8ஆக இருக்கட்டும், இந்தியன் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்த 6 சப்ஜெக்ட்டு ப்ளஸ் யூனிட் 9 கரண்ட் அஃபேர்ஸ், இந்த 8 சப்ஜெக்ட்டு நானே உங்களுக்கு டார்கெட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேயும் 100 கொஸ்டின், அடுத்த ஒரு 100 நாள். ஸோ என்னென்னைக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அதுவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த குரூப் 4 நமக்கானது. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸ்டார்டிங்லேயே எப்படி ஒவ்வொரு வருஷமும் கட் ஆஃப் உங்களுக்கு மாறுச்சு அப்படிங்கிறது ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம். 181, 167, அதில் பாலிட்டி எவ்வளோ ரோல் ப்ளே பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, அப்போ வரக்கூடிய நாட்கள் நமக்கான குரூப் 4க்கான நாட்களாக இருக்கும். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ எப்பயுமே சொல்லக்கூடியது ஒன்று தான், ஒரு யூடியூப் சேனல் பார்த்தாவோ ஒரு யூடியூப் வீடியோஸை பார்த்தாவோ அது மூலிமா நான் இம்ப்ரெஸ் ஆகி பாஸ் ஆகிறேன், ஓகே தான். ஆனால் அந்த ஒரு வீடியோனால நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகுறது அப்படிங்கிறது எப்பயுமே என்னை பொறுத்த வரைக்கும் தவறான அப்ரோச். தொடர்ந்து உங்களோட முயற்சி மட்டும்தான் உங்களை வெற்றி பெற வைக்குமே ஒழிய அடுத்தவங்களோட முயற்சி எப்பயுமே உங்களை வெற்றி பெற வைக்காது. ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, அதுவும் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருங்க. எப்பயுமே அந்த முயற்சி தான் உங்களை வெற்றி பெற வைக்கும். வரக்கூடிய 5 மாதம் தொடர்ந்து படிப்போம். 2024 முடியும் பொழுது ஒரு அரசு அதிகாரியாக சந்திப்போம். ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ.